ஆண்டவர் இந்த விடுதலை ஜெபத்தில் நம்மோடு கூட பேசுகிற காரியம் யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்ம எல்லாம் தெரிந்த ஒரு வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை குறித்து தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களிலே, நம் தாயின் கருவில் உற்பத்தியான நாள் முதலாய் அவர் நம்மை நடத்தி வந்த வல்லவர். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற சூழ்நிலையிலே, காரிருளும் அந்தகாரமும் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்த நிலைமைகளிலே நம்மை விட்டு கொடுக்காமல் பாதுகாத்த வல்லவர். அல்லேலூயா. உலகத்திலே பல இடங்களிலே போக்குவரத்தாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். சமீப காலங்களாய் எல்லாமே வெடிக்கிறது. விமானம் வெடிக்குது, பஸ்ஸு வெடிக்குது, ட்ரெயின் வெடிக்குது, எல்லாம் வெடிக்குது. நம்ம போகிற நேரத்தில் எதுவும் வெடிக்காதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார், வல்லவர். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துக்கு காலையில் டிஃபனு, சாப்பாடு, லஞ்செலாம் கொண்டு போகிறாங்க வேலைக்கு. டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி சேர்த்து போய்ட்டுறாங்க. வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போதே சேர்த்து போய்ட்டுறாங்க. நம்ம நல்லா வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறோம், வல்லவர். அல்லேலூயா. ஸ்கூல் போகிற பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகுது. கடந்த நாட்கள் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ரயில்வே கேட்டு கடக்கும் பொழுது ஏறக்குறைய 20க்கு மேற்பட்ட பிள்ளைகள் பயணப்பட்டிருந்தாங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 பிள்ளைகள் அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. வேறு பிள்ளைங்க அவங்களுக்கு இல்லவே இல்லை. நம்ம பிள்ளைங்களையும் நம்ம அனுப்புகிறோம். எந்த நம்பிக்கையில் அனுப்புகிறோம்? வல்லவர் இருக்கிறாரு, என் ஆண்டவர் என் பிள்ளைங்களை பாதுகாப்பார், என் கணவரை பாதுகாப்பார், என்னை பாதுகாப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் அதை தான் பேசுகிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். சாராள் நவரோஜி அம்மா எல்லாருக்குமே தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஒரு முறை ஊழியத்தை நிறைவு செய்து ஒரு வழியாய் நடந்து வருகிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய சபை இருக்கிறது. ஐனாவரம் பகுதியில் அவருடைய சபை இருக்கிறது. ஒரு சபைக்கு அவங்க செய்தி கொடுக்க போகும்பொழுது அந்த செய்தி கொடுக்குற இடத்துல அவர்களை நிராகரித்து விட்டார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அழுது கொண்டே அந்த இடத்துலேருந்து நடந்தே ஐனாவரம் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்த ஒரு முட்புதரையில் அந்த வழியாக கடந்து போகும்பொழுது கொஞ்சம் நேரம் இலைப்பாரும்படி இந்த இடத்துல உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா அழுது பாரத்தோடு ஜெபம் பண்ணும்பொழுது சவுண்டு, அந்த முள்ளுச்செடியிலேருந்து சவுண்டு வருது, ஷுன்னு சவுண்டு வருது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா அவங்க அப்படி கண்ணை திறந்து மெதுவாக பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சர்ப்பம் இருக்குது, ஒரு பாம்பு இருந்துட்டு இருக்குது. நம்ம ஆளுங்க தான் கரப்பாம்பூச்சி பார்த்தா வளர்ந்து ஓடுவாங்களே, கரப்பாம்பூச்சி பார்த்து அலர்னு ஓடுவாங்க, நாய் பார்த்து அலர்னு ஓடுவாங்க, பல்லி பார்த்து அலர்னு ஓடுவாங்க. இப்படி பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற பெண்கள் மத்தியில் சாராள் நவரோஜி அம்மா ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள். ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு அவங்க அழுது, ஆண்டவர் நான் ஊழியத்துக்கு போன இடத்துல இப்படி என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க, நான் இப்படி வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு பார்க்கும்பொழுது அவங்க கண்ணீரோடு கூட அப்போ தான் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பாடலை கொடுத்தாரு. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே, நீரறியா யாதும் என் தலை முடியும் எண்ணி நீரே. அவ்வளோதான். அப்படி அவங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அவங்க பாடும்பொழுது அவர் அறியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, என் தலை முடிய கூட கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எண்ணி இருக்கிறாருன்ற வரியை அவங்க அந்த சர்ப்பம் இருக்குது நம்மெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னா எகிரி குச்சி வெளியே ஓடிந்து நின்று ஐயோ பாம்பு வந்துடுச்சு, ஐயோ அடிங்க வாங்க, வினித்து கூடுங்க, பாம்பு அடிங்க, ஐயோ பாம்பு பெரிய பாம்பாக இருக்குது, பயந்துட்டு இருப்போம். அந்த அம்மா நடு இரவில் அவங்க ஊழியத்துக்கு போயிட்டு வந்து அப்படி நின்றுட்டுருக்குறாங்க. நின்று அவங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கர்த்தர் அந்த பாட்டு அவங்களுக்கு கொடுத்தார். என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும். அந்த பாடலை கர்த்தர் கொடுத்து அந்த சில இடங்களில் நம்ம நிராகரிக்கப்படும் பொழுது தான், சில இடங்களில் நம்ம தள்ளப்படும் பொழுது தான் தேவன் எப்படி வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய கிரியைகள், நிறைய அற்புதங்கள், அடையாளங்களை கர்த்தர் செய்கிறதுனால அவர் செய்கிற நிறைய அற்புதங்கள் நம்மளுக்கு அற்புதமாகவே தெரியல.
அவருடைய அற்புதம், அவர் எப்படி எவ்வளோ வல்லவர்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜெயிலில் இருக்கிற கைதிகளை போய் சந்தியுங்கள். அவர் எவ்வளோ பெரிய வல்லவர்னு தெரியும் உங்களுக்கு. நான் எப்படி பார்த்தா நம்ம உள்ளே இருந்திருக்கணும் நிறைய விஷயங்களில். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர் வல்லவராக இருந்ததுனால நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இல்லாதிருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு கேஸ் வாங்கி உள்ளே போயிருப்போம் நாங்கய்யா. ஆமாம், ஆனால் அவர் வல்லவராக இருந்ததுனால அவருடைய ரட்சிப்பை எனக்கு கொடுத்து, அவர் மீட்பை எனக்கு கொடுத்து, அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவி ஒரு மனிதனாய் மாற்றி என்னை சாட்சியாக நிற்க வைத்தார் அல்லவா, அவர் தான் வல்லவர். அல்லேலூயா. அந்த வல்லமுள்ள தெய்வம் உடைய வாழ்க்கையில் இந்நாள் மட்டும் பல கிரியைகளை செய்திருக்கிறார். அவர் வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள அங்கேயும் போகலாம். அதே போல் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ வல்லவர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே இருக்கிற வியாதிஸ்தர்களை சந்தித்து பேசுங்க. அவங்க மனதில் இருக்கிற எத்தனை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க பிரதர்ன்னு என்கிட்ட. நாங்கள் வெள்ளிக்கிழமானா போவோம், இறையல் கல்லூரியில் படிக்கும் பொழுது அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை பாருங்கள். கர்த்தர் வல்லவராக இருக்கிறதுனால உங்களுக்கு சுகபத்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாருங்கள், எவ்வளோ பேர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. கோயம்பேடு போய் பாருங்கள். இன்னொரு புதிய பஸ் ஸ்டாண்ட் என்னப்பா, ஏலம்பாக்கமா, கிளாம்பாக்கத்தில் போய் பாருங்கள், எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்து, பிள்ளைகள் இழந்து, வருமானத்தை இழந்து, ஒன்றுமே இல்லாமல் நாடோடிகளாய் பல மாவட்டங்களில் இருந்து வந்து அந்த பேருந்து நிலையத்திலும் அந்த தொடர்வண்டி நிலையத்திலும் தங்கி கொண்டிருக்கிறாங்க. அங்கேயே சாப்பிட்டு, அங்கே தூங்கி எழுந்து, அங்கேயே தன்னுடைய கடன்களை எல்லாம் செய்து அங்கே தான் படுத்துட்டு இருக்கிறாங்க, அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் என்றைக்குமே கர்த்தர் பிளாட்ஃபார்மில் தங்க வைக்கல பாருங்கள். ஆகவே அவர் வல்லவர். அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை அப்படி தங்க வச்சிருக்கிறாரா? அப்படி நம்ம அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது தான் நம்ம யோசிப்போம், ஆண்டவர் எவ்வளோ வல்லவர். இல்லை, ஆண்டவர் சில பிரச்சனைகளை அனுமதிக்கும் பொழுது தான் அவர் எவ்வளோ வல்லவர் நம்மளுக்கு தெரியுது. பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கிற வரைக்கும், பிரச்சனை இல்லாமல் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அவர் செய்கிற அற்புதங்களும், அவர் செய்கிற மகத்துவங்களும், அவருடைய வாழ்க்கையில் செய்த பல கிரியைகள், மகத்துவங்களை நம்ம பெருசாக நினைக்கவே முடியாது. அது எப்போ தெரியுமா? நம்ம தனிமைப்படுத்தப்படும் பொழுது தான் கர்த்தர் என் வாழ்க்கையில் எவ்வளோ வல்லவராக இருந்துக்கிறாருன்னு தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாய் பேச போகிறார். முதலாவது கர்த்தர் எப்படி உங்களை காக்கிறார் என்றால், வாசிப்போம். யூதா 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். யூதா 1ஆம் அதிகாரம் 24. யூதா ஒரே ஒரு யூதா தான். வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. கர்த்தர் வழுவாமல் காக்க வல்லவர். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம வலுவிடுறோம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வலுவுறோம், ஜபத்தை விட்டு வலுவுறோம், வேத வாசிப்பை விட்டு வலுவுறோம், வேற என்ன ஆராதனையை விட்டு வலுவுறோம். வலுவி போகும்படி சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. நிந்தைகள், அவமானங்கள் நிமித்தமாய், போராட்டங்கள், பலவீன நிமித்தமா ஆண்டவருடைய பாதையை விட்டு நீங்கள் வழுவி போகலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? வழுவாமல் காக்க வல்லவர். உங்களை வழுவாமல் காக்க கர்த்தர் வல்லவர். அப்படி ஆராய்ந்து ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். ஒரு மனிதனை குறித்து அந்த இடத்துல பார்க்கிறோம். எலிசா என்கிற தீர்க்கதரிசி முன்பதாக எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். எலியா தீர்க்கதரிசி வல்லமை உள்ள ஊழியத்தை அன்றைய காலகட்டத்தில் நிறைவேற்றி கொண்டிருந்தார். அங்கே இருக்கிற ராஜாக்களும் அதிகாரங்களும் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து பயந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டங்களிலே எலிசா என்கிற வாலிபன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து
உழவு தொழில் செய்கிற அந்த குடும்பத்தில் பிறந்து அப்பா அம்மா கூட சேர்ந்து அந்த ஏர் உழுது அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருந்த இளைஞன். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசியை பற்றி கேள்விப்பட்டு அவர் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று எலியாவோடு கூட சேர்ந்து சில ஊழியங்களை செய்கிறார். அவருடைய சால்வை அவர் மேலே படும் பொழுது அந்த வல்லமை அவர் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு பல காரியங்களில் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறார். இப்போ கற்றுக்கொள்ளும் பொழுது இப்போ எலிசா எலியாவை பார்த்து கேட்குறாரு, ஐயா உங்களிடத்தில் இருக்கிற வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, இப்போ இல்லை, இப்பவும் எப்பவுமே நீ வழுவாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கிற அப்படின்னா, வழுவாமல் நான் கர்த்தரோடு கூட எடுத்து கொள்ளப்படுகிறதை நீ பார்க்கும் பொழுது எனக்கு இருக்கிற வல்லமையிலும் இரட்டத்தனையான வல்லமையும் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் உண்மையில கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அந்த மட்டும் இந்த எலிசா எலியாவை விடாமல் பற்றி கொண்டு அவருடைய ஊழியத்தில் அவரை பின்தொடர்ந்து கொண்டு போயிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வானத்திலிருந்து அக்கினிமயமான ஒரு ரதம் அந்த எலியா அதில் ஏறினார். ஒரு சுழல் காற்று போல அந்த ரதம் என்ன பண்ணுது, வானத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிறார். எலியா மரிக்கவில்லை, எலியா எடுத்து கொள்ளப்பட்டார். அது எடுத்து கொள்ளப்பட்டதை சாட்சியாக கண்டவர் தான் எலிசா. அப்படிப்பட்ட அந்த எலிசா தீர்க்கதரிசி கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். எலியாவை விட எலிசாவை கர்த்தர் என்ன பண்ணார், இன்னும் வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் பரத்துக்கு ஏறும் பொழுது அவருடைய சால்வை அவர் மீது விழுந்தது. ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அவர் மேலே இருந்த அபிஷேகம், அந்த சால்வை இவர் மேலே விழுந்த உடனே அந்த வல்லவருடைய மகிமையை எல்லாருக்கும் எடுத்து உரைக்க அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே நடந்தது. தீர்க்க தரிசனமா அவர் எதை சொன்னாலும் நடக்கும். அப்படிதான் ஒரு காரியம் நடக்கிறது. இந்த தீர்க்கதரிசியோடு கூட இணைந்து ஒரு பெரிய அலங்கத்தை கட்டும்படி புறப்படுகிறார்கள். அப்பொழுது அவரோடு கூட அந்த உத்திரன்றதுனா தெரியுங்களா, பெரிய மரக்கட்டை. உத்திரம் போட்டு வீடு கட்டுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? உத்திரம் அப்படின்னா ஸ்டெம்பு மாதிரி 3 கொம்பு இப்படி வைப்பாங்க, ஒரு பெரிய உத்திரத்தை இப்படி வைப்பாங்க. அதாவது வீடு கட்டும் பொழுது இடையில் வைக்கப்படுகிற பெரிய பலமான கொம்புக்கு பேர் என்னது, உத்திரக்கட்டை அப்படின்னு உத்திரம். அந்த உத்திரத்தை வெட்டி எடுக்கும்படி அந்த எலிசாவோடு தீர்க்கதரிசியோடு கூட இணைந்து போகிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் ஒரு கோடாரியை கொண்டு வருகிறார். அவர் வெட்டும் பொழுது அந்த கோடாரி என்ன பண்ணுது, தண்ணியில் விழுது. தண்ணியில் விழுதுன்னா ஆச்சு, மூழ்கி போச்சு. இங்கே தான் பல ரகசியங்களை கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். வழுவாமல் இருக்க வேண்டிய நாம் சில சமயங்களில் கர்த்தருடைய கரத்தில் என்ன பண்ணுறோம், வழுவி போகிறோம். ஆண்டவருக்காக கட்டி எழுப்பப்படும்படி சில காரியங்களை வைராக்கியமாக நீங்கள் முன்னெடுக்கிறீங்க. நீங்கள் எடுக்கும்பொழுது தான் வழுக்கிறீங்க இல்லை? தீர்மானம் எடுக்கும்போது வழுக்குது, வேதத்தை வாசிக்கும் போது வழுக்குது, ஜெபம் பண்ணும்போது வழுக்குதுன்னு பாருங்க. இப்படி வழுக்கி விழுந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த மனிதனும் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை சாதிக்கணும், ஒரு உத்திரத்தை வெட்டி எடுக்கணும் சொல்லி ஒரு கோடாரியை வாங்கி கொண்டு போய் ஓங்கி வெட்டும் பொழுது அந்த கோடாரி தண்ணியில் விழுந்து போகிறது. அதே போல தான் இன்றைக்கு நாம் பல நிலைமைகளிலே அந்த கோடாரியுடைய அந்த இரும்பு தான் நம்பன்னு வச்சுங்களேன். அந்த தண்ணி உலகத்தின் பாவம் நிறைந்தது. அந்த பாவம் தான் என்னது, அந்த தண்ணி. நம்ம அந்த இரும்பு கோடாரியாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கரத்திலிருந்து வழுவி எங்கே விழுந்து போகிறோம், தண்ணியில் பாவத்தில் விழுந்து முழுகி போகிறோம். அந்த மனிதன் போராடி அழுகிறான், ஐயோ நான் ஒரே ஒரு கோடாரி வைத்திருந்தேன், அதுவும் இரவில் அதை இரவலாக வாங்கிட்டு வந்தேன். சார், இந்த சரீரம் இரவல் தான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இரவலான சரீரம் கொஞ்ச காலத்துக்கு தான் இதுக்குள்ள ஆத்துமா ஆவியெல்லாம் இருக்கும். இந்த உலகத்துக்கு இரவலாக கர்த்தர் நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு போப்பா, பிள்ளைங்க மனைவி குடும்பத்தோடு கூட வாழ்ந்துட்டு போ. எத்தனை காலத்துக்கு இந்த உலகத்தில் வாழ போகிறோம்? 150-200 வயசு வரைக்கும் வாழ போகிறோமா? எந்த நேரத்துக்கு மரணம் வரும்னு தெரியல. அடுத்த நொடி கூட நமக்கு சொந்தம் இல்லை. ஒரு பாட்டு அழகாக பாடுவாங்க பாருங்களேன். பையூரம் தாய் வயிற்றில் 10 மாதம் இருந்ததுவும், பொய்யூரம் இங்கு குழந்தையாக பிறந்ததுவும்,
பையூராம் தாய் வயிற்றில் 10 மாதம் இருந்ததுவும், பொய்யூராம் இங்கு வந்து குழந்தையாக பிறந்ததுவும், எத்தனை நாள் இருப்போம் என்று உத்திரவாதம் இல்லையா, எத்தனை நாள் இருப்போம் என்று உத்திரவாதம் இல்லையா, சத்யபரன் தேவன் தந்த ஜீவன் கூட இரவலையா, சத்யபரன் தேவன் தந்த ஜீவன் கூட இரவலையா, எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா, சூரியன் கீழே நடப்பதுவும் காண்பதுவும் எல்லாமே மண்ணுதானையா, எண்ணி பார்த்தா எல்லாமே மண்ணுதானையா, சிந்தித்து பார்த்தா எல்லாமே மண்ணுதானையா, எத்தனை நாள் இருப்போம் என்று உத்தரவாதம் இல்லையா, சத்யபரன் தேவன் தந்த ஜீவன் கூட இரவலையா. இது இரவலாய் வாங்கப்பட்டது. இரவலா நான் வந்திருக்கிறேன். இந்த உலகத்துக்கு எப்படி வந்திருக்கிறோம்? இரவலாய். அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே அது என்னுடைய கோடாரி அல்ல, அது இரவலாய் வாங்கி கொண்டு வந்தேன். இந்த ஜீவன் என்னுடையது அல்ல, நான் இரவலா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் கேட்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இரவலாய் நம்ம வந்திருக்கிறோம். அவருக்குரிய இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனை எப்போ வேணாலும் எடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. நம்ம இரவலாக தான் கேட்டுன்னு வந்துட்டு இருக்கிறோம். மனுஷன் சொல்கிறான், எலிசா தீர்க்கதரிசி கேட்ட, ஐயா நான் இரவலாக கொண்டு வந்தேன், எந்த கூட கிடையாது, இது எனக்கு சொந்தமானது கூட கிடையாது. நமக்குள்ளே நம்ம இரவலாக வாங்கின்னு வந்த ஜீவன் நமக்குள்ளே சொந்தமாக இருக்கும்பொழுதே ஆண்டவருக்காக எதனா பண்ணிடணுங்க. அல்லேலூயா. அது சொல்லுவாங்கள்ல, என் மூச்சு இருக்கும்போதே என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும், என் மூச்சு இருக்கும்போது ஒரு பேர குழந்தைய பார்த்துடணும். நான் சொல்கிறேன், உங்கள் மூச்சு இருக்கும்பொழுதே ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் பண்ணிவிடுங்க. அல்லேலூயா. என் மூச்சு இருக்கும் பொழுது நான் சுவிசேஷத்தை சொல்லிடணும். என் மூச்சு இருக்கும் பொழுதே ஆண்டவருக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக வைராக்கியமாக ஏதாவது செய்யணும். ஏன்னா இந்த சரீரத்துக்குள்ளா இருக்கிற ஜீவன் இரவலாய் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்தேன். எலிசாவின் இடத்துல முறையிடுகிறார், ஐயா நான் இரவலாய் பெற்றுக்கொண்டு வந்தேன், இது எப்படி நான் திரும்ப கொண்டு போய் கொடுக்கணுமே, என் ஆண்டவர்கிட்ட நான் என்ன பண்ணணும், திரும்ப கொண்டு போய் கொடுக்கணும். நிறைய பேர் தொலைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவியை தொலைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஆத்மாவை தொலைச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த பாவத்தில் தொலைச்சிட்டு வந்தீங்க உங்களுக்கு தான் தெரியும். வழுவாமல் காக்க வல்லவர். ஒருவேளை நீங்கள் வழுவி போயிருக்கலாம், இப்போ கர்த்தர் சொல்கிறார், உங்களை வழுவாமல் நான் காப்பேன். வழுவி பாவத்தின் ஆழத்தில் மூழ்கி போனாங்க. ஒரு கல்லை நீங்கள் தூக்கி போட்டு பாருங்கள் தண்ணியில், அது அந்த தரை எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு என்ன பண்ணும்? கல் எவ்வளோ தொலைவு போகுதுன்னா இரும்புக்கு சொல்லவா வேணும்? நம்மெல்லாம் இரும்புங்க. ஆழத்தை நோக்கி வேகமாய் போய் கொண்டிருக்கிறோம், பாவத்தை நோக்கி ரொம்ப வேகமாக. கல்லுனா கூட கொஞ்சம் இப்படி போகும், ஆனால் இரும்பு போட்ட இடத்துலேருந்து ரொம்ப வேகமாக உள்ளே போய் உக்காந்துடும். தண்ணியில் உக்காந்து 2-3 மணி நேரத்தில் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சு விட்டால் கூட மறுநாள் பார்த்தா துரு பிடிச்சிருக்குது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் பாவத்தின் ஆழத்தில் போயிட்டுருக்குறோம் பாருங்கள். அதை மீட்டு எடுக்கணும்னா அந்த எலிசா தீர்க்கதரிசி வந்து அங்கே ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. அந்த கோடாரி வைத்திருக்கிற காம்பு இல்லை, கோடாரிக்கு ஒரு காம்பு இருக்கும் தெரியுமா, ஒரு கொம்பு இருக்கும். அந்த கோடாரி காம்பை எடுத்து நீ என்ன பண்ணு, தண்ணியில் போடு. சொல்லட்டுமா, அந்த கோடாரி காம்பு தான் அந்த கல்வாரி சிலுவை. அல்லேலூயா. இந்த கொம்பை அந்த தண்ணியில் போட்டதுனால இரும்பு மெதுக்குது. அல்லேலூயா. நீங்கள் பாவத்தின் பாரத்தினால எவ்வளோ ஆழத்தில் வேணால் நீங்கள் போயிருக்கலாம். பாவம் உங்களுக்குள்ள ஊடுருவி இருக்கிறதுனால, பாவத்தில் நீங்கள் முழுகி இருக்கிறதுனால பாவம் உங்களை எவ்வளோ ஆழத்துக்கு வேணால் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் கல்வாரி சிலுவையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரும் பொழுது, நீங்கள் எவ்வளோ வெயிட்டான இரும்பாக இருந்தாலும் கர்த்தர்
கர்த்தர் அந்த பாரத்திலிருந்து இரும்பையும் கூட மெதுக்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வழுவி போன இரும்பு மெதுக்கிறது. யோசிச்சு பாருங்க, இரும்பு எங்கேயாவது மெதுக்குமா? இது கனவா இல்லை நினைவா? இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 200 முறை 200% சொல்லுகிறேன், வேதம் ஒரு காலமும் பொய் சொல்லாது. இது உண்மை, இது சத்தியம். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த கொம்பை எடுத்து அந்த தண்ணியில் போடு அப்படின்ன உடனே அந்த இரும்பு எப்படிங்க மிதந்து வரும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த சிலுவையில் இயேசு மரித்ததுனால நான் பாவத்தில் ஆழத்தில் நான் இருந்தாலும் அந்த சிலுவை என்னை பாவத்திலிருந்து எவ்வளோ ஆழத்தில் நான் தூக்கி மிதக்க வைக்குது. என்னை மேலே எடுக்க கர்த்தர் என்னை மேலே எடுத்துட்டார். அல்லேலூயா. உடைய கையை விட்டு வழுவி போயிட்டோம். நிறைய நேரத்தில் நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்று தான், இந்த ஜீவன் இரவல். அவர் ரொம்ப பாரமாக சொல்கிறார், ஐயா இது இரவலாக வாங்கிட்டு வந்தேன், ஊழியத்துக்கு நீங்கள் ஒரு உத்திரத்தை வெட்டி கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குதே, எனக்கு ஒரு பங்குக்காக ஒரு உத்திரத்தை வெட்டும்படி வந்தது ஒரு தப்பா? அதனால் கடவுளுக்காக செய்யணுன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் கரெக்டாக பிடிச்சிருந்தார்னா அதை அவர் கை விட்டு வழுகி இருக்குமா? பாவத்தில் விழுந்திருக்குமா? அதுக்கு காரணம் அது நம்மளுடைய கேர்லெஸ் இல்லை, நம்மளுடைய அது என்ன சொல்லுவாங்க தமிழில், கவனக்குறைவா. கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை, சபையை, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஊழியத்தை, குடும்பத்தை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கவனக்குறைவாக செஞ்சிட்டு இருக்கிறோம். கேர்லெஸ்ஸாக ஏனோ தானோன்னு செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம பார்த்தோன்னா வழுவி பாவத்தில் விழுந்து ஆழத்துக்கு போயிடுவோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன்னை வழுவாதபடி நான் காக்க வல்லவர். அல்லேலூயா. எவ்வளோ ஆழத்தில் போயிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த இரும்பு இந்த கொம்பை போட்ட உடனே அந்த இரும்பு மிதந்துட்டு வந்து அந்த 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 கொம்பிலே வச்சு அந்த இரும்பு எடுக்கிறாரு பாருங்க. என்ன சாமர்த்தியமா! அவர் ஆழத்தில் போல, அதுக்காக யாரும் குதிக்கலை. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? சின்ன வயசில் ஒரு மரம் வெட்டுறதுக்காக கோடாரி எடுத்துகிட்டு போனான். அவன் கோடாரி வெட்டும் பொழுது என்ன ஆச்சு? தவறி குளத்தில் விழுந்துருச்சு. ஒரு தேவதை வந்து அந்த குளத்தில் முழுகி முதல்ல ஒரு கோடாரி எடுத்துன்னு வந்தது. அது தங்கமாக இருந்தது. இது உந்தான்னு கேட்கும்போது எந்த இல்லை, அப்போ இது புடின்னு சொல்லிட்டு போச்சு. 2வது முழுகி ஒரு வெள்ளி கோடாரி எடுத்துன்னு வந்துச்சு. இது உந்தான்னு கேட்டால் இல்லை எந்த இல்லைன்னு சொன்னால், 3வது முறை ஒரு இரும்பு கோடாரி எடுத்துன்னு வந்து இது உந்தான்னு கேட்டால் ஆமாம் இதுதான் எந்துன்னு சொல்லும் பொழுது அது சொல்லிச்சான், இதெல்லாம் உந்தான நீ ஆமான்னு சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் உன்னுடையது நீ உண்மையாக இருந்தாலும் என்ன பண்ணுற, உனக்கு எல்லாமே நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டுச்சான். ஆக்சுவலி உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவதெல்லாம் முழுங்கலை. இங்கே எப்படிப்பட்ட காரியெல்லாம் நடக்கலை. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. அந்த தண்ணி தான் பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. கோடாரி தான் நம்முடைய வாழ்வாக இருக்கிறது. தண்ணிக்குள்ளாக நம்ம போயிட்டோம், பாவத்துக்குள்ளாக நம்ம முழுகிட்டோம். கல்வாரி சிலுவை நிறுத்தப்படும் பொழுதுதான் இயேசு எனக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக நான் வழுவின இடத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க சொல்லலாம் அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நல்லா? அப்போ நிறைய நேரத்தில் கர்த்தருடைய கையை விட்டு வழுவி போகிறோம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்று தான், என்றைக்குமே உன் கரத்தில் நான் வழுவக்கூடாது. இரவலாய் பெற்ற ஜீவனை வைத்து உமக்காக ஏதாவது செய்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கோடாரியாய் இரும்பாய் நீங்கள் ஆழத்தில் இருந்தாலும் உங்களை மிதக்க செய்கிறவர். அடையாளம் தெரியாமல் உள்ளே போயிருக்கலாம் இல்லை, சொல்லுவாங்க ஆழம் தெரியாமல் காலை விடாதன்னுவாங்க. நம்ம விட்டுட்டோம், ஆழம் தெரியாமல் காலை விட்டோம், உள்ளவும் போயிட்டோம். கொஞ்ச நேரம் தண்ணியில் போயிட்டு பிறகு கொஞ்ச நேரம் உள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது போட்ட இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? எந்த இடத்துல விழுந்ததுன்னு கூட தெரியாமல் தண்ணி அமர்ந்து விட்டது என்றால் நம்ம எங்கே போய் அது முழுகிருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை தேடி கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒருத்தர் தான் முடியும், இரட்சகராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அந்த வார்த்தையை கேட்டார். அந்த தீர்க்கதரிசி சொன்னபடியே அந்த கோடாரி கம்பை எடுத்து அந்த தண்ணியில் போட்ட உடனே அந்த கோடாரி தண்ணியில் மிதந்து வருது. அப்படியே உள்ளே இருந்து அப்படியே மிதந்து மேலே வருது, ஸ்விம் பண்ணுது, நீச்சல் அடிச்சுட்டு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஆமாவா? நம்மளை நிறைய பேர் மறைச்சி வைக்கணும்னு நினைப்பாங்க, நம்ம திறமை நிறைய பேர் மறைக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய டேலண்ட் வந்து நிறைய, உங்களுக்கு கடவுள் நிறைய கிருபையெல்லாம் கொடுத்துருப்பாரு, உங்களை டம்மி ஆக்கி உட்கார வச்சுருப்பாங்க. சில பேர்லாம் அது சொல்லுவோம் மட்டம் தட்டி உட்கார வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வளர விடக்கூடாது, இப்போவே இதெல்லாம் கொஞ்சம் டாமினேட் பண்ணி வச்சுருக்கலாம். உங்களை டாமினேட் பண்ணி தண்ணியில் போட்டு அமைக்கியிருந்தாலுமே நீச்சல் அடித்து நீங்கள் மேலே வந்துடுவீங்க. அல்லேலூயா. உங்களை வழுவாதபடி காக்கிற வல்லமை உள்ள தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை வழுவாதபடி கர்த்தர் காக்க வல்லவர். ஆகவே உங்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு உங்களை எத்தனை ஆழத்தில் கொண்டு போய் வைத்திருந்தாலும் கர்த்தர் மிதந்து வரும்படியான ஒரு கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கரத்தை விட்டு வழுவாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம். என்னது? இந்த ஜீவன் இரவலாய் பெற்று வந்தது. அந்த மனுஷன் உண்மையை சொன்னான், என் கோடாரி கூட இல்லைங்க, இது இரவலாக பெற்று வந்தது. இந்த உலகத்தில் எவ்வளோ வருஷம் நம்ம வாழ போகிறோன்னு தெரியல, கர்த்தரிடத்தில் இரவலாக நம்ம இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அப்பா அம்மா, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், உறவுகள். சில பேர்லாம் லைஃப்பை வெறுத்துருவாங்க. வாழ்க்கையை வெறுத்தவங்க கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னாலுமே, அவங்க கிட்ட கத்தனீங்கன்னா, கோவப்பட்டீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? அமைதியாக, அவங்க என்ன பேசிட்டு போகிறாங்க. நம்ம சொல்லுவான், இவ்வளோ திட்டுறான், அவனுக்கு சொன்னேன் இல்லை, விடுங்க, ஏதோ பேசிட்டு போட்டோம், விடுங்க. ஏன்னா அவங்க லைஃப் இவ்வளோ வெறுத்துட்டுக்கிறாங்க. திட்டு வாங்குறதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாகி போச்சு. திட்டி 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 பழகி போச்சு. அட போடா, என்னடா கொஞ்ச காலம் இருக்க போகிறோம், என்னத்தை சண்டை போட்டுன்னா வாரின்னு போக போகிறோம். அவனால் லைஃப் வெறுத்துட்டோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிடிவாதம் பூச்சிக்கின்னு விட்டு கொடுக்காமல் சண்டை போட்டுன்னு இருக்க போகிறோம். எவ்வளோ காலத்துக்கு சண்டை போட போகிறோம்? இரவலாக பெற்றது ஜீவன் நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா லைஃப்பை வெறுத்துடுவீங்க. அந்த நிலைமைக்கு வந்துடுங்க. இது இரவலாய் பெற்றுக்கிறேங்க. எவ்வளோ காலம் இந்த சரீரத்தில் இந்த வைராக்கியத்தை வச்சுன்னு எவ்வளோ நேரம் இருப்பீங்க? மனக்கசப்பை வச்சுக்கிட்டு எவ்வளோ வருஷம் வாழ்ந்துருவீங்க? பகையை வச்சுட்டு எவ்வளோ காலம் வாழ்ந்துருவீங்க? இரவலாய் பெற்றது என்பதை நீங்கள் நினைத்துட்டீங்கன்னா கர்த்தருடைய கரத்திலேருந்து நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? வழுவாமல் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ முதலாவது, ஆண்டவர் வழுவாமல் காக்க வல்லவர். ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்களேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுறதுல கூட, சண்டை போகிறதுல கூட என் ஆண்டவர் வல்லவர் தாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் எங்கேயும் என்ன பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, தெருவில் நிற்காதீங்கன்றார். ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, என் பிள்ளைங்களே, உங்களுக்கு நான் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் தெருவுக்கு போகணும்? நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் சண்டை போடணும்? யுத்தத்தில் வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்போ யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் யுத்தம் பண்ண போகிறாரு, எனக்காக அவர் நிற்க போகிறாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரிவினைகள் வர்றதுக்கு காரணம் தெரியுமா? சண்டை தான், பிரச்சனை தான். நம்ம ஏன் போராடிட்டு இருக்கணும்? மனுஷன் கூட மாம்சத்தில் ஏன் போராடிட்டு இருக்கணும்? இரவலாய் பெற்றிருக்கிற இந்த ஜீவனை இன்னும் எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழ போகிறோம்? எவ்வளோ காலம் எல்லாத்தையும் மாறிட்டு போக போகிறாங்க எல்லாரும்? ஒன்றுமே கிடையாது. 4 பேர்கிட்ட அன்பாக பழகி, 4 பேர்கிட்ட அன்பாக பேசி, மக்களை நமக்கு ஆதாயப்படுத்தி, இல்லை அழிந்து போகிற இந்த உலகத்தின் பொருட்களை வைத்து அழியாத ஆத்துமாக்களை மீட்பது தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீங்கள் வந்து போய் சண்டை போடுங்க, நல்லா அச்சுங்க, பெரிய பெரிய கொம்பை எடுத்துன்னு போங்க, கல் ஏற்றுங்க கையில், அப்படியே சொல்லி கொடுத்தாரு. கல் ஏற்றுக்குமா, முறத்தை ஏற்றுக்கோ, தொடப்பத்தை ஏற்றுக்கோ கையில், நின்று தெருவில் கத்தினிரு, நல்லா துணி தூக்கி சொருகின்னு நின்று நல்லா கத்து, தெருவில் நின்று கத்துமா. என் பிள்ளைன்னு சொல்லி இது ரொம்ப பெருமையாகுது எனக்கு, நீ இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பெருமையாகுதுன்னு சொல்லுவார் ஆண்டவர். அவர் சொல்லிட்டார், நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்? யுத்தத்தில் வல்லவர். ஒரு பெரிய சேனை வந்து நிற்குதுங்க, இராணுவமே பயந்து போயிருக்குது. இவங்களை எப்படிடா நம்ம ஜெயிக்க போகிறோம்? இருக்கிறதுல ரொம்ப ஹைட்டு வெயிட்டாக ரொம்ப பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்கிறானுங்களே இவனுங்களை எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோன்ட்டு எல்லாம் பயந்து ஓடி போகிறாங்க. பெலிஸ்தீர் படை, பெரிய படை, பெலிஸ்தீர் படை. அந்த படையை பார்த்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பயந்துட்டு ஓடுறான். ஐயோ, இவனுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க, இவங்ககிட்ட ஜெயிக்க முடியாதுன்ட்டு இராணுவத்தில் இருக்கிற எல்லாரும் பயந்து ஒதுங்கி போயிருக்கிறாங்க. ராஜ்யமே ஆட்டம் கண்டு போச்சு பெலிஸ்தீர்களை பார்த்து.
யுத்தத்தில் வல்லவர் தாவீதோடு கூட இருந்தார். வந்து நிற்கும் பொழுது